ஸ்தோத்திரம். Blessed be the name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. குட் மார்னிங் டு ஆல். உங்கள் அனைவருக்கும் அன்பின் காலை வணக்கம். இன்று 2025 வருடம் மார்ச் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த அருமையான ஜேவிபி மினி ஹாலில் வந்து நாம் அமர்ந்திருக்கிறோம். நமக்கு அருமையான சகோதரர் மிஷாயேல், அருமையான சகோதரி கிறிஸ்டினா மிஷாயேல், இவர்களின் திருமணத்தை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து அருமையான சகோதரி கிறிஸ்டினாவுக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுத்திருக்கிறார். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்கப்படணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று நீதிமொழிகள் 13:12 வாசிக்கிற வண்ணமாக கர்த்தருக்குள் காத்திருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். சங்கீதம் 127:4 சொல்கிறது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று. இன்று நாமும் கூட அருமையான சகோதரிக்கு கர்த்தர் செய்த இந்த நன்மையை இந்த குடும்பத்தினரோடு கூட சந்தோஷப்பட்டு அருமையான சகோதரி கிருஷ்ணா மிஷாயேல் அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்க இந்த பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த குடும்பத்தினருடைய அன்பான அழைப்பினை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக அருமையான சகோதரிக்கும் இந்த குடும்பத்தினருக்கும் நமக்கும் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக ஆசீர்வாதமான வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு இந்த ஸ்தோத்திர ஜெப ஆராதனையை நடத்தி கொடுக்கும்படியாக அழைப்பினை ஏற்று சென்னை வடசரவாக்கம் கல்வாரி டேபர்னேக்கல் கல்வாரி கூடாரம் சபையின் போதகர் பாஸ்டர் ஏ சாமுவேல் ஐயா அவர்களை நன்றி கூறி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் குடும்பத்தினருக்கு ஸ்தோத்திரம். அருமையான அசோசியேட் பாஸ்டர் கேல்வின் பின்னி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் ஸ்தோத்திரம். சோர் தினகரன் அவர்களுக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நாம் அமர்ந்த வண்ணமாக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஒரு சிறு ஜபத்தை ஏறெடுத்து ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தேவனுடைய ஆசீர்வாதமான வார்த்தையின் பிரசன்னத்திற்காக நாம் ஆயத்தமாகலாம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன், என்றென்றும் நான் பாடுவேன். கிருபை நிறைந்த அன்பின் பிதாவே இயேசுவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளின் அருமையான இந்த நேரத்திற்காக வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வரவேற்கிறோம். ஆம் ஆண்டவரே, இந்த அருமையான பேபி ஆண்டவர் இந்த ஷவர் ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் அருமையான சகோதரி கிருஷ்ணா மிஷாயேல் அவர்களை ஆசீர்வதித்து வாழ்த்தும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். ஒரு சிலராய் ஆண்டவர் இந்த அருமையான இடத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். தூரத்திலிருந்தும் சமீபத்திலிருந்தும் நாங்கள் வந்திருக்கிறோம். தேவரீர் இந்த ஜெப ஆராதனையை கர்த்தாவே நீர் தாமே ஆசீர்வித்து தரும்படியாக மனோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆராதனையுடைய துவக்கம் முதல் முடிவு மட்டும் உடைய பிரசன்னம் இருப்பதாக. தடைகளை யாவும் நீர் அப்புறப்படுத்தும். உங்களுடைய நாமத்திற்கே நீர் மகிமை வரப்படணும். துதிக்கிறோம். துதி கன மகிமையாவும் ஒருவருக்கே நாங்கள் ஈடுக்கிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவிற்கு தேவ நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஒரு சோத்திர பாடலை நாம் பாடலாம். சோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா. சோத்திரம் செய்கின்றோம் என்னடியார் திரு நாமத்தின் ஆதரவு. சோத்திரம் இயேசுநாதா,
உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா, சோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா. சோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். சோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவி இப்புழுக்கலாம் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவி இப்புழுக்கலாம் எங்களுக்கு. எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால். தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் சோத்திரம் சோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் சோத்திரம் சோத்திரமே. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு செத்தமில்லை பரனே. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு செத்தமில்லை பரனே. சோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா. சோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா. சோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். சோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஆம் தேவனே, இன்றைய தினமதிலும் ஒருமித்து நாங்கள் உன் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை வாழ்த்தும்படி, உம்மை மட்டும் வணங்கபடி. ஹல்லேலூயா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம். துதி கனம் மகிமையாவும் உம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கி விட்டீர். இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கி விட்டீர். ஐயா, நீதிமானாக்கி விட்டீர். வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. ஆவியினால் வார்த்தையினால் மறுபடி பிறக்க செய்தீர். ஆவியினால் வார்த்தையினால் மறு
பிறக்க செய்தீர், என்னை மறுபடி பிறக்க செய்தீர். வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம் இரத்தத்தால் தெளிக்கப்பட்டோம், ஒப்புரவாக்கப்பட்டோம். உம் இரத்தத்தால் தெளிக்கப்பட்டோம், ஒப்புரவாக்கப்பட்டோம். ஐயா ஒப்புரவாக்கப்பட்டோம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை நோக்கி பார்க்கின்றோம், பிரகாசம் அடைகின்றோம். உம்மை நோக்கி பார்க்கின்றோம், பிரகாசம் அடைகின்றோம். ஐயா பிரகாசம் அடைகின்றோம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. அற்புதமே, அதிசயமே, ஆலோசனை கர்த்தரே. அற்புதமே, அதிசயமே, ஆலோசனை கர்த்தரே. என்றும் ஆலோசனை கர்த்தரே. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மையன்றி யாரிடம் செல்வோம், ஜீவனுள்ள வார்த்தை நீரே. உம்மையன்றி யாரிடம் செல்வோம், ஜீவனுள்ள வார்த்தை நீரே. ஐயா ஜீவனுள்ள வார்த்தை நீரே. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். மனுஷர்கள் கண்களிலே தயவு, கர்த்தாவே உம்மிடத்திலும் இருந்து கிருபை மகளுக்கு கிடைப்பதாக. அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் மகளை ஆசீர்வதிப்பார், நம்மையும் ஆசீர்வதிப்பார். துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. சாராளை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. கண்ணாளை ஆசீர்வதித்த தேவன்
அவர் ஆகாரை ஆசீர்வதித்தார், சாராளை ஆசீர்வதித்தார், அன்னாளை ஆசீர்வதித்தார், ராகேலை ஆசீர்வதித்தார், ரெபேக்காளை ஆசீர்வதித்தார், ரூத்தை ஆசீர்வதித்தார், எஸ்தரை ஆசீர்வதித்தார், மரியாளை ஆசீர்வதித்தார், எலிசபெத்தை ஆசீர்வதித்தார், கிருஷ்ணாவையும் அவர் ஆசீர்வதிப்பார். நம்மளோரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று 4வது பாடலின் சரணத்தை பாடி ஆராதித்து பரிசி கர்த்தருடைய வாக்குத்தத்த வார்த்தைக்காக நாம் ஆயத்தமாகலாம். அவரே நம்பி நாம் ஜீவிக்கலாம். அவரே நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். அல்லேலூயா, 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 எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளிலே இந்த அருமையான இடத்திலே வந்து கர்த்தருடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒன்று கூடி வந்து சிலுவை கிறிஸ்டியனாக ஜெபிக்கும்படியாக வந்திருக்கிறோம். எங்கே 2-3 என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று நீ சொல்லியிருக்கிறீர். அந்த வார்த்தையின்படி இயேசுவே நீர் எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக சோத்திரம். எங்களுடைய மாம்ச கண்களால் நாங்கள் உம்மை காணக்கூடாமல் இருந்தாலும் எங்களுடைய ஆவியிலே உம்முடைய பிரசன்னத்தை உணர்கிறோம். இந்த மண்டலம் முழுவதையும் உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பும். இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. சிறிது நேரமாக நம்முடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது பசுத்த ஆவியானவராகிய நீர் தாமே எங்களுடைய இருதயத்தோடு பேசுவீராக. பின்பு நாங்கள் சகோதரிக்காக ஜெபிக்கும் பொழுது உம்முடைய ஆவியினாலே நிரப்பும். கர்ப்பத்தின் கனியை பூரணப்படுத்தி ஏற்ற வேளையிலே சுகமான பிரசவத்தை தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். மிசாவேல் கிறிஸ்டினாவுடைய குடும்ப வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிப்பீராக. இம்மட்டும் பாதுகாத்து வழிநடத்தி வந்த தேவன் இன்னும் மென்மேலும் நீர் ஆசீர்வதி. நாங்கள் எல்லாரும் சோத்திரத்தோடு ஜெபிக்கும் பொழுது உம்முடைய கிருபை பெருகட்டும், உம்முடைய ஆசீர்வாதம் பெருகட்டும். இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய பிரசனத்தை உணர்ந்தவர்களாக சிறிது நேரம் நாங்கள் அமைதியாக இருந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க உதவி செய்கிறார்கள். சிந்தனைகளை நாங்கள் சிறடம் விடாதபடி உம்முடைய வார்த்தைக்கு நேராக எங்களுடைய செவிகளை திருப்பி வார்த்தையை ஆண்டவரை தியானித்து எங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற கனிகளை கொடுக்கத்தக்கதாக ஆசீர்வதிப்பீராக. என்னை யார் யார் தாமதித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் நீர் கூட்டி செல்வீராக. தொடர்ந்து நடக்கிற எல்லாவற்றிலையும் உங்களுடைய ஆசீர்வாதம் வழி நடத்தல் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எல்லாரும் உட்காருவோம்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அருமையான சகோதரி கிறிஸ்டினாவுக்காக ஜெபிக்கும்படியாக வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக வந்திருக்கிறோம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று எழுதியிருக்கிற வண்ணமாக அருமையான சகோதரிக்கு ஆண்டவர் தாமே கற்பத்தின் கனியை கொடுத்திருக்கிறார். அவருடைய விவாகமானது சில வருடங்களுக்கு முன்னதாக கல்வரி டேபர்நாக்கில் ஆசீர்வாதமாய் நடைபெற்றது. அடியேன் அவருடைய விவாகத்தை சாலம்னைஸ் பண்ணினேன். ஆனாலும் சில வருடங்களாக அவளுக்கு குழந்தை இல்லை. அதற்காக சபையாகிய நாம் எல்லாரும் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினோம். ஆனால் எல்லாருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு இன்றைய தினத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக அருமையான சகோதரிக்கு ஆண்டவர் கற்பத்தின் கனியை கொடுத்திருக்கிறார். ஆமீன். அதை பூரணப்படுத்தி ஏற்ற வேளையிலே சுகமான பிரசவத்தை ஆண்டவர் தருவார் என்று நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்க வந்திருக்கிறோம். அதனால் இது ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்காக இருக்கிறது. கர்த்தர் அவர்களுக்கு கற்பத்தின் கனியை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் அவருடைய விவாக வாழ்க்கையை ஆசீர்வதித்திருக்கிறார். அதற்கு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக வந்திருக்கிறோம். அருமையான சகோதரன் மிசாவேல் காரம்பாக்கத்திலே அவங்களுடைய சொந்தக்காரர் வீட்டிலே வாழ்ந்து வருகிறார். அப்பொழுது சபைக்கு அவர் வந்தார். ஏற்கனவே அவர் பாஸ்டர் எட்வர்டு சபைக்கு போய் சத்தியத்தை அறிந்திருந்தார். பின்பு இங்கே காரம்பாக்கம் வரும்பொழுது நம்முடைய சபையை அவர் அறிந்து நம்முடைய சபைக்கு வந்தார். பார்ட் வேர்டில் இருந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறார். அவர் ரொம்ப சத்தியத்தில் உறுதியானவர். எந்த விதத்திலும் காம்ப்ரமைசிங் ஆக மாட்டார். யாரோடும் கூட, சாபனத்து மக்களோடு கூட காம்ப்ரமைசிங் ஆக மாட்டார். அவ்விதமாக அந்த குடும்பத்திலிருந்து ஆண்டவர் அவரை வேறு பிரித்து இந்த சத்தியத்துக்காக நிற்கும்படியாக ஆண்டவர் தெரிந்து கொண்டு நம்மோடு கூட ஐக்கியப்பட்டு பல வருடங்களாக கர்த்தரை ஆராய்த்து கொண்டிருக்கிறார். சத்தியத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனவர். அதனால் அவருக்கு விவாகம் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது, அதற்காக ஜெபிக்கும் பொழுது அருமையான சகோதரி கிறிஸ்டினாவை ஆண்டவர் காண்பித்திருக்கிறார். அந்த சகோதரியும் பெந்தகோச உபதேசத்தில் வளர்ந்தவர்கள். அவங்களுடைய குடும்பத்தார் பெந்தகோச பாஸ்டராகவும் இருக்கிறாங்க. அதனால் அந்த அபிதமான பெந்தகோச மார்க்கத்திலிருந்து ஆண்டவர் இந்த பரிபூர்ண சத்தியத்துக்கு கொண்டு வரும்படியாக விவாகத்தின் மூலமாக அவங்களும் இந்த சத்தியத்தில் வரும்படியாக ஆண்டவர் கிருபை தந்தார். ஆண்டவர் இவர்களை ஆசீர்வதித்து வருகிறார். ரொம்ப அவர்கள் சிம்பிளாக ஒரு ஃபேமிலி நடத்துகிறார்கள். அவங்களுடைய தாயாரும் எனக்கு தெரிந்தவங்க தான். எப்படியாக அவர்கள் ஆண்டவரை நேசித்து வந்திருக்கிறார்கள். அவங்களுடைய தாயார் சமீபத்திலே மரித்து போனார்கள். ஆண்டவர் அந்த கவலையை மறக்கிறதுக்காக ஆண்டவர் உடனடியான கற்பத்தின் கனியை கொடுத்தார். தாயார் மரித்த உடனே இவங்களுக்கு கன்செப்ஷன் நடந்தது. மரித்து சில நாட்களுக்குள்ளாக கன்செப்ஷன் நடந்தது. ஆண்டவர் இப்பொழுது இங்கே கற்பத்தின் கனியை கொடுத்திருக்கிறார். அதை பூரணப்படுத்த வேண்டும். நல்ல பிரசவத்தை ஆண்டவர் தர வேண்டும். அந்த குழந்தையை கொண்டு தேவசமூகத்தில் பிரதிஷ்டை செய்ய வேண்டும். அதெல்லாம் இனி நடக்க போகிற காரியம். எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்ம நினைப்பதை காட்டிலும் அதிகமாக அவர் வாய்க்க பண்ணுவார் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். ஆமீன். அதனால் இவங்களுக்கும் நம்ம இங்கே வந்திருக்க நம்ம எல்லாருக்கும் பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத வசனம் யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமார்த்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று
அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அதே அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தினிடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானான். அவள் அவனை ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தினிடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானான். அவள் அவனை ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். ஆனால் இந்த வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது இது 1300 கிறிஸ்து பிறப்பதுக்கு 1300 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. கிமு 1393 மோசே பிறந்தது சரித்திரம். இதெல்லாமே சரித்திரம். பைபிள் சரித்திரம், ப்ராபசி. இது கட்டுக்கதையோ அல்லது இது ஒரு புராணம் அல்ல. இது நடந்த சம்பவம். ஹோலி பைபிள், பரிசுத்த வேதாகமம். இல்லை, மோசே ஒரு நாளிலே நம்மை போல வாழ்ந்தான். அவன் பிறந்த வருஷம் கரெக்டு டேட் இருக்குது. மோசஸ் வாஸ் born on 1393 BC. கிறிஸ்து பிறப்பதற்கு 1393 வருஷத்துக்கு முன்னதாக மோசே பிறந்தான். அதை தான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இல்லை, மோசஸ் he was a great prophet, பெரிய ஒரு தீர்க்கதரிசி. அதை அந்த குழந்தையை அம்ராம் ஜோசிபத் என்ற தம்பதிகள் பெற்றெடுத்தார்கள். தகப்பனார் பெயர் அம்ராம், அவருடைய மனைவி பேர் ஜோசிபத். அதை நம்ம யாத்ராமா 6:20 வாசிக்கிறோம். மோசையினுடைய தாய் தகப்பனார் பேர் அம்ராம் ஜோசிபத். லேவி குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். 2 பேரும் சேம் ட்ரைப்பை சேர்ந்தவங்க. அம்ராம் ஜோசிபத் 2 பேரும் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். அதான் என்ன எழுதியிருக்கு, லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். 2 பேருமே சேம் ட்ரைப். 2 பேரும் ஒரே அங்கே வம்சத்தை சேர்ந்தவர்கள். அந்த இஸ்ரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று, அழகான ஒரு பிள்ளை அவள் பெற்றாள். அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அதனால் அம்ராம் ஜோசிபத் விவாக யூனியனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்து அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுக்கிறார். அந்த ஆண் குழந்தை பிறந்த பொழுது மிக அழகாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. எல்லாமே காட்ஸ் கிரேஸ். ஆமீன். 2 பேரும் சேம் ட்ரைப்பை சேர்ந்தவங்க. 2 பேரும் ஒரே கோத்திரத்தை சேர்ந்தவங்க. அதே போல் இப்போ நம்ம கிறிஸ்துக்குள்ளே நம்ம ஜாதி பார்ப்பதில்லை. ஆனால் 2 பேரும் ஒரே ட்ரைப்பை சேர்ந்தவர்கள். பழைய ஏற்பாடு அது நமக்கு ஒரு ஷேடோவாக இருக்கிறது. 2 பேரும் ஒரே சத்தியத்தை சேர்ந்தவங்க. கிறிஸ்தவங்களில் இதை பலர் பலவிதமாக இருக்கிறார்கள். ஆனால் நம்ம இந்த பைபிளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம். ஹல்லேலூயா. இந்த பைபிள் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நம்ம ஜீவிக்கிறோம். அது மற்றவங்களுக்கு அது ஒத்து வராட்டாலும் ஆண்டவருக்கு பிரியமானதை நம்ம செய்கிறோம். அதனால் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், அவருடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும் என்று நம்ம ஒப்பு கொடுத்து இந்த 2 பேரும் ஒரே சத்தியத்தை சேர்ந்தவங்க. 2 பேரும் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் இவங்களுடைய விவாகத்தை ஆசீர்வதித்தார். இது அதிக காலம் காத்திருந்து பெற்றிருக்கிறார்கள். அதனால் இட் இஸ் எ மிரக்கிள். இஸ் ஆண்டவர் ஒரு அற்புதம் தான் செய்திருக்கிறார். ஒரு குழந்தை கன்செப்ஷன் ஆகிறது, அது ஒரு கிரேட்டஸ்ட் மிரக்கிள். அது இந்த நேச்சுரல் பர்த்து ஒரு பெரிய மிரக்கிள். ஸ்பிரிச்சுவல் பர்த்தும் அதுவும் மிரக்கிள் தான். ஒரு மனுஷன் மறுபடியும் பிறப்பது அல்லது புது பிறப்பு அடைவது அது ஒரு பெரிய மிரக்கிள். அதே மாதிரி இந்த குழந்தை கன்செப்ஷன் ஆகி அது வளர்ந்து அது அங்கே தாயின் வயிற்றிலிருந்து வெளிப்படுவது
அது ஒரு பெரிய மிரக்கலாக இருக்குது. அதுபோல் ஆண்டவர் தாமே இவர்களுக்கு அவ்விதமான கற்பத்தின் கனியை கொடுத்துருக்கிறார். கற்பத்தின் கனியை கொடுத்திருப்பது லேசான காரியம் கிடையாது. இது கர்த்தருடைய பெரிதான ஒரு கிருபையாக இருக்கிறது. ஆமென். அதனால் அவள் கர்ப்பவதியாகி குமாரனை பெற்றாள். அந்த குமாரனை பெறும் பொழுது அவளுக்கு அந்த பையன் ஆண் குழந்தையை பெறுகிறாள். அந்த பையன் ரொம்ப அழகாக இருந்தான் என்று பைபிளில் சொல்லியிருக்கிறது. அதெல்லாம் அது ஒரு வித்தியாசமான ஒரு குழந்தையாக இருந்தது. அது ஒரு விசேஷித்த குழந்தையாக இருந்தது. அதனால் ஒவ்வொருத்தருடைய பிள்ளைகளுடைய நிலைமையெல்லாம் பார்த்தா நம்ம அந்த பிள்ளைகள் பிறக்கும் பொழுது எப்படி வரணும்னு நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு தெரியும். இப்போ நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு பிறந்திருக்கிறேன். நான் பிறக்கும் பொழுது எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாது. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது எனக்கே என் லைஃப்பை பற்றி ஒன்றும் தெரியாது. அதனால் ஒவ்வொருத்தரும் நம்மளை பற்றி ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லுவாங்க. இவன் லைஃப் இப்படி தான் இருக்கும், இவன் லைஃப்பில் முன்னேற மாட்டான், இவனுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்காது அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. நம்முடைய வெளித்தோற்றத்தை பார்த்து, நம்முடைய ஆக்டிவிட்டீஸை பார்த்து அவங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை எப்படி கொண்டு வர வேண்டும் என்று எல்லாமே ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அந்த பிறக்கிற குழந்தைக்குள்ளேயே ஆண்டவர் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிறார். எப்படி கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் பண்ணி வைக்கிறாங்களோ சாஃப்ட்வேரு, அதே போல் நம்ம லைஃப்பில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வைத்திருக்கிறார். தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுதே ஆண்டவரை நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அதனால் தாயின் வயிற்றில் குழந்தை இருக்குது. அந்த குழந்தை எப்படி இருக்கும் தெரியாது. அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அது நம்முடைய சூஸிங் கிடையாது, அது அவருடைய சூஸிங். அல்லேலூயா. நம்ம தெரிந்து கொள்ளலை, அவர் தெரிந்து கொள்கிறார். அந்த குழந்தை எப்படி லைஃப் இருக்கும் அதெல்லாமே தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுதே கர்த்தர் எல்லாத்தையும் பிளான் பண்ணி இருக்கிறார். எரேமியாவை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை தாயின் கற்பத்திலே தெரிந்து கொண்டேன். அதனால் அந்த குழந்தை எப்படி வரும், அது எந்த மாதிரி, அது ஃப்யூச்சர் லைஃப் எப்படி இருக்கும், அதனுடைய முடிவு எவ்விதமாக இருக்கும், எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ பிறக்க போகிற குழந்தைய ஆண்டவர் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிறார். அதோட லைஃப் எப்படி இருக்கணும். இங்கே தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுதே, ஜோசிபத்தினுடைய கற்பத்தில் இருக்கும் பொழுதே ஆண்டவர் மோசே எப்படி வருவான் என்று தெரியும். அவன் லைஃப் எப்படி போய் முடியும்னு தெரியும். அவன் என்ன காரியங்களை சாதிப்பான் என்று அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. இவள் ஒரு விசேஷித்த குழந்தையை பெறுகிறாள். அதுதான். அதே போல் இவங்க வார்த்தையில் இருந்திருக்கிறாங்க. ஆண்டவர் இவங்களுக்கு விசேஷித்த கற்பத்தின் கனியை கொடுப்பார், நல்ல கற்பத்தின் கனியை கொடுப்பார், ஆசீர்வாதமான குழந்தையை கொடுப்பார்னு விசுவாசிக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. அதனால் இந்த அம்ராம் ஜோசிபத் பார்க்கும் பொழுது அவங்க வாழ்ந்த காலம் ரொம்ப உபத்திரவ காலம், அதிக போராட்டம் நிறைந்த காலம், பிரச்சனை பிடிச்ச காலம். அவங்க எகிப்தில் ஸ்லேவ்ஸாக இருக்கிறாங்க, அடிமைகளாக இருக்கிறார்கள். எகிப்தின் ராஜா பார்வோன் அவர்களை கடுமையாக நடத்துகிறான். 400 வருஷம் அவங்க ஸ்லேவ்ஸாக இருக்கிறாங்க. They were slaves in Egypt for 400 years. ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 400 வருஷம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே பார்வோனின் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். பார்வோன் அவர்களை கடினமாக வேலை வாங்கினான். அவங்க செங்கல் அறுக்கவும் பில்டிங் கட்டவும் அந்த ஜனங்களை ஆளோட்டிகளை வைத்து அடித்து வேலையாமினான். சரியானபடி அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கல. அவ்விதமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. பின்பு அவன் பார்க்குறான், இந்த எகிப்தியர் இஸ்ரோ ஜனங்கள் அதிகமாக பெறுகிறார்கள், நிறைய பிள்ளைகளை பெற்று அவங்களுடைய அவங்களுடைய ஜனத்தொகை அதிகமாகுது. இதனால் பார்த்தா இவங்க ஜனத்தொகை அதிகமானால் நம்மளை ஜெயிச்சிருவாங்க, நம்மளை ஜெயித்து எகிப்தை அவங்க எடுத்துக்கிடுவாங்க, அவங்க நமக்கு அகெயின்ஸ்டாக மாறிடுவாங்க. இதனால் பிறக்கிற ஆண் குழந்தையெல்லாம் நைல் நதியில் போட வேண்டும் என்று கட்டளை கொடுக்குறான். 1ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டு விடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடு வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். இதோ ஜனங்கள் என்ன கட்டளையிடுறான்னா, பிறக்கிற ஆண் குழந்தைய நீங்கள் நைல் நதியில் கொண்டு போய் போட்டுறணும். பிறந்த உடனே நீங்கள் நைல் நதியில் போட்டுறணும்.
பெண் பிள்ளைகள்னால் உயிரோட வைங்க. ஏன்னா ஆண் பிள்ளைகள் வந்து பெருசாகிட்டா நம்மளை எதிர்த்துருவான். இதனால் அந்த பார்வன் அந்த ராஜா என்ன சொன்னான் என்றால், அந்த ஆண் குழந்தைகளாக நைல் நதியில் போடணும். அதனால் மோசே பிறக்கும் பொழுது அவங்களுடைய தாயார் அம்ராம் கர்ப்பவதியாக இருக்கும் பொழுது அது வந்து ஒரு உபத்திரவ காலம். இட்ஸ் அ டைம் ஆஃப் பெர்சிக்யூஷன். உபத்திரவ காலத்தில் தான் பிறந்தான். இப்பொழுது நம்ம வாழுகிற காலம் அதிக உபத்திரவம் நிறைஞ்ச காலம். அதனால் எல்லா விதத்திலும் நமக்கு பிரச்சனை இருக்குது. பாலிட்டிக்ஸ் மூலமாக நமக்கு பிரச்சனை இருக்கிறது, அரசாங்கத்தின் மூலமாக பிரச்சனை இருக்குது, சுற்றுப்புறத்தார் மத்தியில் பிரச்சனை இருக்கிறது, இது எத்தனையோ விதமான ஃபைனான்சியல் ப்ராப்ளம் இருக்கிறது. பல பிரச்சனை மத்தியில் தான் நம்ம உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அவ்விதமான கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் அழிய போகிற ஒரு காலத்தில் நம்ம ஜீவித்து கொண்டிருக்கிறோம். அக்கிரமம் பெருகின ஒரு காலத்தில் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். அநேருக்கு மனச்சாட்சி கூட இந்த உலகத்தில் கிடையாது. அவ்விதமான மக்கள் மத்தியிலே நம்ம ஜீவித்து கொண்டிருக்கோம். இது ஒரு டைம் ஆஃப் பெர்சிக்யூஷன். இது ஒரு கடைசி காலமாக இருக்கிறது. ஆனால் இந்த காலத்தில் தான் ஆண்டவர் மோசேயை அங்கே பிறக்க செய்தார். இந்த காலத்தில் தான் ஆண்டவர் நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ப்ராப்பர்ட்டி தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு பைபிளுக்கு வியாக்கியானத்தை கொடுத்து அவ்விதமான ஒரு மகத்தான நேரத்தில் நம்ம இருக்கிறோம். ஒரு பக்கம் பார்த்தா உபத்திரம், இன்னொரு பக்கம் பார்த்தா ஆண்டவர் சத்தியத்தை நம்ம வெளிப்படுத்தி நமக்கு ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு விடுதலை உண்டு, இந்த உலகத்திலேருந்து விடுதலை உண்டு, உங்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று கர்த்தர் நமக்கு அவ்வளோ ப்ராமிஸ் கொடுத்துருக்கார். ஒரு பக்கத்தில் ப்ராமிஸ் இருக்கிறது, ஒரு பக்கத்தில் பிளஸ்ஸிங் இருக்குது, ஒரு பக்கத்தில் போராட்டங்கள் இருக்கிறது. இவ்விதமான ஒரு உலகத்தில் தான் பிள்ளைகள் பிறந்து வளருது. இதோ மோசே பிறந்த காலம் அவ்விதமாக இருந்தது. அதனால் இங்கே என்ன வாசிக்கிறோம் என்றால், பிறக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாம் நைல் நதியில் போட வேண்டும். அதனால் ஆண் குழந்தைன்னா பிறந்துட்டு, ஆண் குழந்தை பிறந்துட்டுன்னு சந்தோஷம் இல்லை, அந்த தாய்மார்களுக்கு சந்தோஷம் இல்லை. ஏனென்றால் குழந்தைகளை கொண்டு நைல் நதியில் போடணும் பார்வோன்னு சொல்லி இருக்கிறான். தப்பிக்கவே முடியாது. ஆண் குழந்தைகளை வந்து நைல் நதியில் போட்டுறணும். நைல் நதியில் முதலைகள் அதை சாப்பிடலாம். அந்த குழந்தைகள் அங்கேயே வந்து செத்து போகும். தங்களுடைய சொந்த குழந்தைகளை தாய்மார்கள் எப்படி வந்து சாக ஒப்பு கொடுப்பார்கள்? அதனால் பிறக்கிற ஆண் குழந்தை மேலே என்ன சொன்னால் டெத் சென்டென்ஸ் இருக்குது. அந்த குழந்தை மேலே டெத் சென்டென்ஸ் இருக்குது. அதனால் மோசே பிறக்கும் பொழுது அவன் மேலே டெத் சென்டென்ஸ் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் காப்பாற்றணும். அல்லேலூயா. ஆண்டவர் காப்பாற்றினாரா? காப்பாற்றினார். அதுக்கு ஒரு வழியை ஆண்டவர் வைத்திருந்தார். இப்பொழுது அவளுக்கு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை அழகுள்ள குழந்தை என்று காண்கிறார்கள். அதனால் என்ன செய்தார்கள் என்றால் 3 மாதம் ஒழிச்சு வச்சாங்க. அங்கே அந்த சோல்ஜர்ஸ் அங்கே வருவாங்க, விச்சஸ் அங்கே வருவாங்க, வந்து யாருக்கும் வீட்டில் அது ஆண் குழந்தை இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்படி ஆண் குழந்தை இருந்தால் கழுத்தை நெரிச்சு கொண்டு போட்டுருவாங்க. அந்த விச்சஸ் வருவாங்க, இதோ அவங்க நோட்டம் விடுவாங்க, யார் வீட்லையாவது ஆண் குழந்தை இருக்குதா, கொன்று போட்டுருவாங்க. இவங்க வந்து ஒன்று தப்பிக்க முடியாது. ஒன்று நைல் நதியில் போடணும், அல்லது சோல்ஜர்ஸ் வந்து அந்த குழந்தையை கொன்று போடுவாங்க. இவ்விதமான ஒரு கடுமையான ஒரு உபத்திரவ காலம், அந்த டெத் சென்டென்ஸ் இருக்கிறது. அதனால் அவ்விதமான ஒரு காலம். இந்த உலகம் மரணம் நிறைந்ததாக இருக்குது. இது மரண இருளின் பள்ளத்தாக்காக இருக்குது. மனுஷனுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாத்துலேயுமே டெத் இஸ் அட்டாச்டு டு இட். அதோடு கூட மரணம் இருக்கிறது. எல்லா கண்டுபிடிப்புகளிலையும் மரணம் இருக்குது. அவன் பெருசாக சயின்ஸில் சாதிச்சிட்டேன்னு சொல்லுவான், ஆனால் அதில் மரணம் இருக்குது. அதனால் உலகம் வந்து மரணம் நிறைந்ததாக இருக்கிறது. எல்லா மனுஷரும் என்னைக்கு மரணம் வரும் என்று தெரியாது. டெத் சென்டென்ஸில் கீழே இருக்குது. ஆனால் ஆண்டவர் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் இப்பொழுது அந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தை அழகுள்ள குழந்தை என்று கண்டார்கள். அந்த குழந்தை பிறக்கும் பொழுது முகம் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. அந்த பாரம்பரிய கதைகள் என்ன சொல்லுதுன்னா, அந்த மோசே பிறந்தவுடனே அந்த ரூமே வெளிச்சமாக மாறிட்டான். அவன் முகத்தில் அவ்வளோ பிரகாசம். அங்கே ஷெக்கைனா க்ளோரி வருகிறது, பில்லர் ஆஃப் ஃபயர் வருகிறது. அந்த வீடே பிரகாசமாக இருந்தது. அதனால் அவங்க தாய் தப்பனாருக்கு என்ன விசுவாசம் என்றால், இந்த குழந்தை தான்
நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும். இந்த குழந்தை தான் அவளை பாலும் தேனும் ஓடுகிற அந்த அந்த இடத்துக்கு கொண்டு செல்லும், அந்த கானான் தேசத்துக்கு கொண்டு செல்லும் என்ற அந்த வெளிப்பாடு அவர்களுக்குள்ளே வந்தது. இதனால் இந்த குழந்தையை பாதுகாக்கணும்னு நினச்சாங்க. அதை ஒழிச்சு வச்சாங்க. 3 மாதத்துக்கு மேலே ஒழிச்சு வைக்க முடியலை. இதை பின்பு என்ன செய்தார்கள் என்றால், அந்த குழந்தையை என்ன செய்தார் என்றால் வாட்டர் ப்ரூஃப் பேஸ்கெட் செய்கிறாங்க. நாணலினாலே, நைல் நதி பக்கத்தில் அந்த கரை ஓரத்தில் வளருகிற அந்த நாணல்னாலே ஒரு பேஸ்கெட் செஞ்சு அதை கீழ் பூசி அது வாட்டர் ப்ரூஃபாக மாற்றுறாங்க. தண்ணி உள்ளே போக முடியாது. நல்லா வாட்டர் ப்ரூஃப் பேஸ்கெட் செஞ்சு அதில் அந்த குழந்தையை வைத்து அதை நைல் நதி ஓரமாக விட்டு விடுகிறார்கள். ஏன்னா நைல் நதியில் போடணும் குழந்தைய நைல் நதி உள்ளே போட அவங்களுக்கு மனசு இல்லை. இதுக்காக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பார்வோனின் கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்ச மாதிரி இருக்குது. அதே சமயத்தில் அவங்க கர்த்தர் மேலே ஒரு விசுவாசத்தோடு கூட அந்த குழந்தை அவங்க ஒரு பாதுகாக்கிறதுக்காக ஒரு வழி செய்கிறாங்க. அங்கே வாட்டர் ப்ரூஃப் பேஸ்கெட் அங்கே செய்கிறாங்க, தண்ணி உள்ளே வராது. அதனால் அந்த குழந்தைய வச்சு நைல் நதி ஓரமாக அதை மிதக்க விட்டுருந்தாங்க. அம்ராம் ஜோசிபத் அவங்களுடைய 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதிகாலையிலே 5 மணிக்கே அவர்கள் எழும்பி இந்த குழந்தைய அந்த பேஸ்கெட்டில் வச்சு இதோ அங்கே விட்டுட்டு வீட்டை பார்த்து திரும்பி வர்றாங்க. அதனால் அவங்க என்ன விசுவாசத்தோடு இருக்கிறாங்கன்னா, இது என்ன சொன்னால் அவங்க கர்த்தரை நம்புகிறார்கள். இந்த குழந்தைய ஆண்டவர் பாதுகாப்பார். திஸ் வாஸ் எ கிரேட் எக்ஸாம்பிள் ஆஃப் ட்ரஸ்டிங் த சைல்ட்ஸ் வெல்ஃபேர். அந்த குழந்தையினுடைய நல்வாழ்வுக்காக கர்த்தரை நம்புகிறார்கள். ஃபியூச்சர் டு காட் அலோன். இந்த குழந்தையினுடைய வருங்காலம் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது. ஆண்டவர் இந்த குழந்தையை பாதுகாப்பார். திருப்பி ஒருவேளை நம்மகிட்டே இந்த குழந்தை திரும்பி வரும்படியாக ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. God would take care of it. ஆண்டவர் இதை பார்த்துக்கிடுவார். and perhaps find a way to give it back to her. அந்த குழந்தையை ஆண்டவர் மறுபடியும் நம்ம கையில் தருவார். ஆண்டவர் ஒரு வழியை உண்டு பண்ணுவார் என்ற விசுவாசத்தோடு கூட அவங்க நைல் நதியில் விட்டுட்டாங்க. இதுதான் கிறிஸ்தவ மார்க்கம், விசுவாச மார்க்கம். நம்ம விசுவாசத்தில் ஜீவிக்கிறோம். கர்த்தர் நம்மை பாதுகாப்பார், நமக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுவார், நம்முடைய ஃப்யூச்சர் லைஃப் அவருடைய கருத்தில் இருக்கிறது என்று என்ன செஞ்சாங்கன்னா அவங்க விசுவாசத்தோடு அதை செஞ்சாங்க. they did it by faith in God. தேவன் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவர்கள் அவ்விதமாய் செய்துவிட்டு வரும் பொழுது அங்கே அவங்களுடைய மூத்த மகள் மீரியாம் அவள் மறைஞ்சிருந்து குழந்தைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்குறான். அங்கே கர்த்தர் கர்த்தருடைய கரம் அந்த குழந்தையோடு கூட இருந்தது. ஹல்லேலூயா. அதனாலே அவர்கள் அந்த குழந்தையை விட்டுட்டு வரும் பொழுது, கர்த்தர் மேல் விசுவாசத்தோடு வரும் பொழுது அந்த பேஸ்கெட் அப்படியே மேய்ந்துக்கிட்டு போகுது. அந்த பேஸ்கெட் மேய்ந்துக்கிட்டு போகும் பொழுது ஏதோ சோல்ஜர்ஸ் கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த குழந்தை இருக்குன்னா அதை கொன்று போட்டுருவாங்க. அந்த நைல் நதியில் அங்கே அந்த நீர் சுழி வந்துச்சுன்னா அது மாட்டிக்கிட்டு அந்த பேஸ்கெட் கவுந்துடும். அப்போ குழந்தை மறித்து போகும். முதலைகள் அங்கே இருக்குது நைல் நதியில். அந்த முதலைகளுக்கு அந்த இரத்த வாடை படிச்சுன்னா அது சாப்பிட்ரும். ஆனாலும் ஆண்டவர் பாதுகாப்பார் என்ற விசுவாசத்தோடு விட்டுட்டு வரும் பொழுது கர்த்தருடைய கரம் அங்கே இருக்கிறது. அந்த பேஸ்கெட்டை அது ஆண்டவர் வழி நடத்துகிறார். ஏன்னா அந்த குழந்தை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது, தேவனுக்கு ஒரு தீர்மானம் இருக்கிறது, கர்த்தருக்கு ஒரு பர்பஸ் இருக்கிறது. அந்த குழந்தையினுடைய ஃப்யூச்சர் லைஃப்பை குறித்து தேவன் அறிந்திருக்கிறார். அதனால் ஆண்டவர் என்னச்சா அந்த குழந்தை அந்த பேஸ்கெட்டை டைரக்ட் பண்ணுகிறார். அங்கே ராஜகுமாரத்திகள் அந்த பிரின்சஸ் குளிக்கிற இடத்துக்கு வழி நடத்துகிறார். அந்த பிரின்சஸ் பார்வோனுடைய குமாரத்திகள் குளிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கிறது, பாதுகாப்பான இடம் இருக்கிறது. அங்கே அந்த பெண்கள் குளிப்பார்கள். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி அங்கே குளிக்க வரும் பொழுது அங்கே பேஸ்கெட் மறந்து போகிறது. அந்த பேஸ்கெட்டில் ஒரு அழுகுரல் கேட்குறது, ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்குறது. உடனே அந்த குழந்தை அந்த பேஸ்கெட்டை எடுத்துகிட்டு வரும்படியாக சொல்லும் பொழுது அந்த பேஸ்கெட்டை எடுத்துகிட்டு வரும் பொழுது அதில் ஒரு குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தை அழுகிறது. அழுத உடனே இவளுக்கு
ஒரு ஈவு இரக்கம் வந்தது, ஒரு கம்பேஷன் வந்தது. அவளுக்கு குழந்தை இல்லை, அதனால் இந்த குழந்தையை நான் எனக்கென்று எடுத்துக்கொள்வேன் என்று அவளுக்கு ஆண்டவர் அந்த மனசை கொடுக்குறார். இல்லை பேஸ்கெட் வேறு இடத்துக்கு போகாதபடி கரெக்டாக ஆண்டவர் அந்த பேஸ்கெட்டை வந்து அவர் லீட் பண்ணுகிறார். அந்த வாட்டர் ப்ரூஃப் பேஸ்கெட் அது, அதில் வந்து என்ன பார்வோன் குமாரத்தி குளிக்கிற ஸ்நானம் பண்ணுகிற அந்த இடத்துல வரும் பொழுது அவளுக்கு ஒரு ஈவு இறக்கத்தை கொடுக்குறார். அப்பா வந்து கொடுமையான மனுஷன், பிறக்கிற ஆண் குழந்தையெல்லாம் நைல் நதியில் போடணும்னு சொல்கிறான். ஆனால் மகளுக்கு ஏதோ ஈவு இறக்க சுவாபம் இருக்குது. அந்த குழந்தையை பார்த்த உடனே அவளுக்கு வந்து ரொம்ப பாசம் வந்தது, தாயினுடைய அன்பு அவளுக்கு வந்தது. அதனால் இந்த குழந்தையை எனக்காக நான் வளர்ப்பேன் என்று அவள் சொல்லுகிறாள். 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பார்வோனுடைய குமார்த்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தால் அவருடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதி அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தால், திறந்த போது பிள்ளையை கண்டால் பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று, இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றார். இது அந்த பேஸ்கெட்டை திறந்த பொழுது உள்ள ஒரு குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தை அழுதது. அழுத உடனே இவளுக்கு ஈவு இரக்கம் வந்தது. Behold, the babe wept and she had compassion on him. அந்த குழந்தை மேலே அவளுக்கு வந்து ஒரு பாசம் ஏற்பட்டது. தகப்பனார் ராமேசேஸ், அந்த பார்வோனுடைய பேர் ராமேசேஸ். எல்லாமே சரித்திரம் நடந்த சம்பவம். அந்த பார்வோனுடைய குமார்த்தி பேர் சரித்திரத்தில் பித்தியான்னு சொல்கிறாங்க. எஜிப்சியன் பிரின்சஸ் பேதிங் இன் நைல் நதியிலே அவள் குளிக்க வந்திருக்கிறார். இது வந்து ராயல் அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் குளிக்கிற இடம். அந்த இடத்துக்கு ஆண்டவர் வந்து அந்த பெட்டியை டைரக்ட் பண்ணார். இப்பொழுது அந்த குழந்தையை பார்த்த உடனே அவளுக்கு அன்பு ஏற்பட்டது, அந்த பித்தியாவுக்கு அன்பு ஏற்பட்டது. அந்த சைல்டு வந்து ரொம்ப பியூட்டியாக இருக்குது. த சைல்ட்ஸ் பியூட்டி, அந்த அழகை பார்த்த உடனே அதை வந்து தனக்காக அந்த குழந்தையை வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாள். எங்கள் அப்பா பொல்லாத மனுஷன், கொடூரமான மனுஷன், பிறக்கிற பிள்ளைகளெல்லாம் சாகடிக்கிறதுக்காக நைல் நதியில் போட சொன்னார். ஆனால் இதனால தகப்பனுடைய விக்கிரகங்கள் மேலே அவளுக்கு நம்பிக்கை இல்லை. அவள் ஏற்கனவே விக்கிரகங்களை விட்டுவிட்டாள். அவள் வந்து உண்மையான தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று அவள் அவ்விதமாக அவள் இருக்கிறாள். இப்பொழுது இந்த குழந்தை மேலே அவளுக்கு அன்பு ஏற்பட்டது. இவள் ஒரு போல் லேடி, ஒரு தைரியமான ஒரு பெண். அப்பா கொடூரமானவர், அப்பா கிட்ட போராட வேண்டும். இந்த குழந்தை நான் வளர்க்க போகிறேன், இது எபிரேய குழந்தை தான், எனக்கு குழந்தை வேணும், இது என்னுடைய குழந்தை அப்படின்னு தாப்பனார்கிட்ட சொல்லும் பொழுது தாப்பனாரும் அதை அக்செப்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதனால் பாருங்கள், அந்த குழந்தை அழும் பொழுது அவருடைய இருதயம் வந்து மெல்ட் ஆயிட்டு, உருகி போச்சு. ஆண்டவர் கரெக்டாக பிளான் பண்ணி, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இந்த இதெல்லாம் ஒரு பிளான் பண்ணி அவர் அவ்விதமாக செய்திருக்கிறார். செய்தும் பொழுது இது வந்து என்ன கடைசியான குழந்தை. அதன் பின்பு என்ன செய்யலை, நைல் நதியில் குழந்தைகளை போடலை. அவன் வந்து சட்டத்தை மாற்றி விட்டான். இப்போ இந்த அஸ்ட்ராலஜிஸ்ட் சொல்கிறாங்க, இந்த குழந்தை வந்து ஒரு விசேஷித்த குழந்தை, இந்த குழந்தை பவர்ஃபுல்லாக வரும், இந்த குழந்தையால் உமக்கு ஆபத்து கூட வரும் என்று பார்வோனுக்கு சொல்லுகிறார்கள். பார்வோனுக்கு ஏற்கனவே அஸ்ட்ராலஜிஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒரு குழந்தை வரும், ஒரு ஆண் குழந்தை வந்து உமை வந்து அது ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுதான் பிறக்கிற ஆண் குழந்தைகளாக நைதலில் போட்டான். இப்பொழுது அந்த குழந்தை வந்து என்ன செய்கிற என்றால், அந்த பார்வோனிக்கு குமார்த்தி எடுக்கும் பொழுது அந்த காலத்தில் பால் புட்டிலாம் கிடையாது, ஒரு தாய் தான் பால் கொடுக்கணும். அதனால் எகிப்தில் இருக்க சில பெண்களை வந்து அந்த இவளுக்கு இந்த குழந்தைக்கு பால் கொடுக்க கொண்டு போகும் பொழுது சரித்திரம் என்ன சொல்லுகிறது என்றால், அந்த குழந்தை வந்து யாருகிட்டையும் பால் குடிக்கலை, எந்த தாய்கிட்டையும் பால் குடிக்கலை, எல்லாம் பால் குடிக்க மாட்டேன்ட்டு அது விளைகிறது. அப்பொழுது அங்கே வந்து மறைஞ்சிருந்து மீரியாம் அங்கே சொல்கிறா, அவள் மறைஞ்சிருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வரா. மோசையினுடைய சகோதரி அக்காள், இந்த குழந்தை பால் கொடுப்பதுக்காக நான் ஒரு தாயை கொண்டு வரட்டுமா, ஒரு அம்மாவை கூட்டிகிட்டு வரட்டுமான்னு சொல்லும் பொழுது, ஏன்னா எந்த இதுலையும் பால் குடிக்க மாட்டேங்குது. அதே போல் இவன் வந்து ஒரு எபிரேயன், அது வந்து எகிப்திய பெண்கள். அதனால் எகிப்திய பெண்களை வந்து
ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணுகிறார். அவங்க ஐடல் ஒர்ஷிப் பண்ணுறவங்க, ஆண்டவர் அவங்கள ரிஜெக்ட் பண்ணுகிறார். அதனால் என்ன செய்யணும், ஆண்டவர் எந்த அந்த குழந்தைக்குள்ள இருந்தே அப்படி கிரியை செய்கிறார். எஜிப்சியன் பால் அது குடிக்கல. அதனால் அந்த தாய்கிட்ட பாருங்க, நான் ஒரு எபிரேய தாயை கொண்டு வரட்டுமான்னு சொல்லி தன்னுடைய சொந்த தாயே கொண்டு வந்து இருக்கிறார். கொண்டு வந்து அப்பொழுது இந்த குழந்தை பால் குடிக்குது. அதனால் அவள் என்ன சொல்கிறா, இந்த குழந்தைய 2 வருஷம் எனக்காக வளர்த்துரு, உனக்கு சம்பளம் தருகிறேன்னு சொல்லுகிறார். அங்கே 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பார்வோனுடைய குமார்த்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றால், அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் நீ இந்த குழந்தைய எனக்காக வளர்த்துரு அப்படின்னு சொல்லி பாருங்க. அவளுடைய இந்த தாயினுடைய நம்பிக்கை, இந்த குழந்தைய நைல் நதியில் விடுறேன், ஆண்டவரே நீர் தான் இந்த குழந்தையை பாதுகாக்கணும், அது மறுபடியும் என் கையில் வரும்படியாக நீர் செய்ய ஒரு வழியை உண்டு பண்ண முடியும், கர்த்தரால் ஒரு வழியை உண்டு பண்ண முடியும். ஹல்லேலூயா. God will always make a way. நம்ம கர்த்தரை ட்ரஸ்ட் பண்ணும் பொழுது ஒரு இக்கட்டான நேரத்தில் ஆண்டவர் அது மத்தியில் நமக்கு ஒரு வழியை உண்டு பண்ண முடியும். அந்த தாய் விசுவாசத்துப்படி இப்போ குழந்தை அந்த அம்மாட்ட வந்துச்சு. எல்லா குழந்தைகளும் செத்து போச்சு, ஆனால் இந்த குழந்தை குறித்து தேவனுடைய திட்டம் இருக்கிறது. இப்பொழுது அந்த குழந்தையானது தன்னுடைய தாயிட்டில் வளரும் பொழுது அந்த சின்ன வயசுலேயே அவளுக்கு அங்கே கர்த்தர் தான் தேவன், நீ ஒரு எபிரேயன், நீ ஒரு எகிப்தியன் கிடையாது, நீ ஒரு எபிரேயன், நீ ஒரு தேவனுடைய பிள்ளை, நீ கர்த்தருடைய குடும்பத்தை சேர்ந்தவன் என்று அவனுக்கு எல்லா டீச்சிங் கொடுத்துட்டா. 2 வருஷம் கழித்து அவள் குழந்தைய கொண்டு அந்த பார்வோனின் குமார்த்தி கையில் ஒப்படைக்கும் பொழுது அவள் என்ன சொல்லுகிறாள்? வசனத்தை வாசிக்கலாம். 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்திற்கு கொண்டு போய் விட்டால், அவளுக்கு அவன் குமாரன் ஆனான். அவள் அவனை ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். ஜலத்தினின்று எடுத்தேன், இவனை தண்ணியிலிருந்து நான் எடுத்தேன், தண்ணியில் மூழ்கி சாக வேண்டியது, இந்த குழந்தையை நான் ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். இல்லை, மோசஸ்னா என்ன அர்த்தம்? ஜலத்தினின்று எடுத்து, பிகாஸ் ஐ ட்ரூ ஹிம் ஃப்ரம் த வாட்டர், நான் தண்ணீரிலிருந்து அவனை எடுத்தேன். அதே போல் இன்னைக்கு தண்ணீர் எதை குறிக்கிறது? சமுத்திரம் எதை குறிக்கிறது? தண்ணீர் எதை குறிக்கிறதுனா ஜனங்களும் கூட்டங்களும் பாசைக்காரர்களும் ஆம் என்று சொல்லப்படும். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அந்த இஸ்ரீ உட்கார்ந்திருக்க தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் ஜாதிகளும் பாசைக்காரலும். உலகத்தில் எத்தனையோ பாசை பேசுகிறவங்க இருக்கிறாங்க, எத்தனையோ ஜாதிகள் இருக்குது, எத்தனையோ பேர் 700 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அந்த தண்ணீரிலிருந்து இவனை எடுத்தேன். எல்லா குழந்தைகளும் தண்ணீரில் மூழ்கி போச்சு, ஆனால் இந்த குழந்தையை மட்டும் ஆண்டவர் எடுத்தார். அதே போல் உலகத்தில் 700 கோடி மக்கள் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் மரணம் வரும், எல்லாருக்கும் ஒரு நாளிலே மரணம் உண்டு. ஒரு தரம் பிறப்பதும் பின்பு மரணம் அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த குழந்தை சாகாதபடி ஆண்டவர் பாதுகாத்தார். அல்லேலூயா. ஜலத்தினின்று எடுத்தேன். அல்ல, 700 கோடி மக்கள்ல இருந்து ஆண்டவர் உங்களை என்னையும் நித்திய ஜீவனுக்கென்று நியமித்திருக்கிறார். நம்ம நைல் நதியில் மூழ்கி போகலை, ஆண்டவர் அதுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணினார். இதோ என்ன சென்றால் அந்த பெண் பார்வோனின் குமார்த்தி சபைக்கு அடையாளமாக இருக்கிறாள். அவளை என்ன சென்றால் நம்ம கர்த்தருடைய சபையில் சேர்ந்து நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் ஜலத்தினின்று எடுத்தேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை உலகத்திலிருந்து நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் எத்தனையோ மக்கள் இருந்தாலும் ஆண்டவர் கொஞ்சம் பேரை தெரிந்து கொண்டிருக்கிறார், நித்திய ஜீவனுக்கென்று அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் இப்பொழுது என்ன சென்றால் அந்த குழந்தையை தனக்கு அடாப்ட் பண்ணி கொள்கிறார், தனக்கு தத்து பிள்ளையாக. பைபிளில் புத்திர சுவீகாரம் என்று அர்த்தம். அடாப்டடு ஹிம். இதோ அவனை தனக்கு புத்திர சுவீகாரமாக தன்னுடைய சொந்த பிள்ளையாக எடுத்துக்கொள்கிறார். அவனுக்கு அடாப்ஷன் வருகிறது, புத்திர சுவீகாரம் இது என்னுடைய குழந்தை. அதனால் அவனை நல்லா படிக்க வைக்கிறார். அந்த குழந்தை அழகுள்ள குழந்தை, அந்த குழந்தை எல்லா விதமான டேலண்ட்ஸும் இருக்கிறது, நல்ல ஞானம் வருகிறது. எகிப்தில் எவ்வளோ படிப்பு உண்டோ அவ்வளோ படிப்பு படிக்க வைக்கிறார்.
7ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 7:22. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். இதோ மோசே அவன் எகிப்தில் உள்ள சகல சாஸ்திரங்களிலும் வல்லவனாகி அவன் வாக்கிலும் செய்கையிலும், வெறும் படிப்பு மட்டுமல்ல பிராக்டிஸும் உண்டு, வெறும் தீசிஸ் மட்டுமல்ல அவன் பிராக்டிஸ் உண்டு. அவன் எல்லா மிலிட்ரி ட்ரைனிங் சயின்ஸ் எல்லாமே அவனுக்கு தெரியும். எல்லா விதமான ஞானத்தையும் கற்றுக் கொடுத்து பெரிய படிப்பாளியாக மாறினான், பெரிய டேலண்டட் மேனாக மாறினான். இதோ என்ன செஞ்சான், ஒரு படையை வழி நடத்தி அவன் எத்தியோப்பியாவை ஜெயித்தான். ஒரு படையை வழி நடத்தி ஒரு தேசத்தை கைப்பற்றினான். அதனால் மோசே பெயர் பெற்றவனாக மாறினான். நெக்ஸ்ட் கிங்காக மாற வேண்டும், நெக்ஸ்ட் பேரவாக மாற வேண்டும். இந்த பார்வோனுக்கு பிறகு இன்னொரு பார்வன் மோசே தான் என்று எல்லாருக்கும் அங்கே தெரிந்தது. அவ்வளோ பெரிய ஸ்தானத்துக்கு வந்தான். அம்மா அப்பா அங்கே அடிமைகளாக இருக்கிறாங்க, ஸ்லேவ்ஸாக இருக்கிறாங்க, மண் பிசைந்து கொண்டிருக்கிறாங்க. பையன் அரண்மனையில் வாழ்ந்து எல்லா படிப்பும் படித்து நெக்ஸ்ட்டு கிங்காக மாற வேண்டிய ஸ்தானத்தில் இருக்கிறான். 40 வருஷமாக எல்லாத்தையும் படித்து அவன் நெக்ஸ்ட் கிங்காக வர வேண்டும். ஆனால் தாய் கற்றுக் கொடுத்த அந்த சத்தியமானது அவனுடைய உள்ளத்தில் இருக்கிறது. நான் எகிப்தியன் கிடையாது, நான் இஸ்ரவேலன். நான் எதற்காக பிறந்திருக்கிறேன், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானான் தேசத்து, இப்போ இருக்கிற அந்த நாடு, அது ஒரு காலத்தில் அவ்வளோ செழிப்பாக இருந்தது. அந்த இடத்துக்கு கொண்டு போகும்படியாக என்னை ஒரு டெலிவரராக ஆண்டவர் என்னை பிறக்க வைத்திருக்கிறார். அதை நான் செய்ய வேண்டும் என்று எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. தாய்ப்பாலை ஊட்டும் பொழுதே அவனுக்கு சத்தியத்தையும் சொல்லி அவனுக்கு வெளிப்பாட்டை கொடுத்து அவ்விதமான ஒரு குழந்தையாக இருக்கிறார்கள். அதனால் பார்வோனுடைய அஸ்ட்ராலஜர்ஸ் என்ன சொல்கிறாங்க, இந்த குழந்தை ரொம்ப ஆபத்தான குழந்தை. ஒரு நாள் பார்வோன் அந்த குழந்தையை எடுத்து அவன் முத்தம் கொடுக்கும் பொழுது அது அவனுடைய கிரீடத்தை எடுத்துட்டான். கிரீடத்தை பிடுங்கி தாந்தால மேலே வச்சுக்கிட்டான். அதனால் பாருங்கள், இந்த குழந்தை உம்முடைய சிங்காசனத்தை இது எடுத்துக்கொள்ளும், உம்முடைய கிரீடத்தை எடுத்துக்கொள்ளும், அதுக்கு அடையாளமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் என்ன செய்கிறது, இந்த குழந்தையை கொன்னுடலாமா, இல்லை அது என்ன செய்யுங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டும் என்று ஒரு பாத்திரத்தில் கோல்டு வைக்கிறாங்க. தங்க கட்டிகளை வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சு இன்னொரு பாத்திரத்தில் அக்கினி தழலை வைக்கிறாங்க. இந்த குழந்தை இந்த கோல்டை எடுத்துட்டுனா இது அந்த மாதிரி செய்யும், உம்முடைய ராஜாங்கத்தை எடுத்துக்கொள்ளும். இது இந்த அக்கினி தழலை போய் தொட்டுச்சுன்னா இது அப்படி செய்யாது. அதனால் அப்படி 2 இதை வைக்கும் பொழுது அந்த குழந்தை என்ன செய்யுது என்றால் கோல்டை டச் பண்ண போனது. கேப்ரியல் தூதன் அதை டைரக்ட் பண்ணும் பொழுது அது என்னச்சா அந்த தழலை போய் இப்படி தொட்டுட்டு தழலை தொட்டு வாயில் வைக்க போச்சான். அந்த அக்னி தழலை எடுத்து வாயில் வைக்கும் பொழுது அதனால் வாய் தொத்து வாயாக மாறினது. கொஞ்சம் தொத்துருவான். அதனால் பேசும் பொழுது கொஞ்சம் தொத்து வாய் வந்தது. நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன் என்று 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லுகிறான். இவ்விதமாக அவனுக்கு திக்கு வாயும் மந்த நாவும் வந்தது காரணம் அந்த சின்ன குழந்தையில் அந்த அக்னி தழலை அது டச் பண்ணிட்டு அப்படின்னு எகிப்து சரித்திரம் சொல்லுகிறது. அதனால் அந்த குழந்தைய அவன் ஒன்றும் செய்யலை. இப்படி அந்த குழந்தையானது 40 வருஷமாக அது அரண்மனையில் வாழ்ந்தது. பின்பு இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கும்படியாக தன்னுடைய சுயமுயற்சியில் ட்ரை பண்ணும் பொழுது அது ஃபெயிலியர் ஆனது. கர்த்தர் அவனை 40 வருஷத்துக்கு அங்கே வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். பின்பு ஆண்டவர் அவனை சந்திக்கும் பொழுது அவன் தேவ வல்லமையோடு 10 வாதைகளை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கினான். எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கி பார்வோனை அவனுடைய சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் அந்த ரெட் சீல கவிழ்த்து போட்டு இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்துக்கு வழி நடத்தினான். ஹல்லேலூயா. இப்படியாப்பட்ட ஒரு குழந்தைய ஒரு கிரேட் ப்ராஃபட் அந்த அம்ராம் ஜோசிபத்து அவர்கள் பெற்றெடுத்தார்கள். எல்லாவற்றையும் ஆண்டவர் முன்னக்கூட்டியே அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த குழந்தையினுடைய முடிவு எவ்விதமாக இருக்கும் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதனால் the parents of Moses were slaves in Egypt. அவங்க அடிமையிலாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு பிறந்த குழந்தை
இவ்வளோ பவர்ஃபுல் சைல்டு, ஒரு அழகான ஒரு குழந்தை ஆண்டவர் கொடுத்தார். காட்ஸ் ஹேண்ட் வாஸ் இன் ஆல் த எவன்ஸ். இதோ அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லாத்திலையும் கர்த்தருடைய கரம் நன்மைக்கு ஏதுவாக இருந்தது. இந்த குழந்தை பெரியவனாகும் பொழுது அது இதோ ஒரு ஊழியம் இருக்கிறது என்பதை கர்த்தர் அங்கே வெளிப்படுத்தினார். அதே போல தான் பென்காம் பிறக்கும் பொழுது அங்கே பில்லர் ஆஃப் ஃபயர் வந்தது. இதோ அங்கே வெளிச்சமானது பிரகாசித்தது. தாய் அதை பார்த்தாங்க, அந்த நர்ஸ் அதை பார்த்தாங்க. பிள்ளை பிறக்கும் பொழுதே இது ஒரு விசேஷித்த ஒரு குழந்தை என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். பின்பு அங்கே பென்காமை அவங்க அப்பா குடிக்கும்படியாக கட்டாயப்படுத்தும் பொழுது அவர் என்ன செய்கிறாரு, இவன் ஒரு பெண்ணு, இவன் ஒரு சிசி, இவன் குடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லிட்டாங்களே, சிசின்னு சொல்லிட்டாங்களேன்னு அவர் குடிக்க போகும் பொழுது புயல் காற்று வந்தது. அதுலேருந்து ஒரு சத்தம் கேட்டது, டோன்ட் ஸ்மோக், டோன்ட் ட்ரிங்க், டோன்ட் டிஃபைல் யுவர் பாடி இன் எனி வே, வென் யூ கெட் ஓல்டர் யூ வில் ஹாவ் எ மினிஸ்ட்ரி. நீ ஸ்மோக் பண்ணாத, நீ ட்ரிங்க் பண்ணாத, நீ எந்த விதத்திலும் உன் சரீரத்தை கெடுத்து கொள்ளாதே, நீ பெரியவன் ஆகும் பொழுது உன்னை குறித்து ஒரு ஊழியம் இருக்கிறது என்று சொன்னார். அதே தான் மோசேக்கு ஆண்டு தான். ஏதோ அந்த குழந்தை பெரியவனாகும் பொழுது ஒரு ஊழியம் இருக்கிறது, ஒரு கிரேட்டஸ்ட் மினிஸ்ட்ரி இருக்கிறது. அவ்விதமான குழந்தைய சாதாரண அம்ராம் ஜோசிபத்து அந்த சிலேஸாக இருந்தவங்க பெற்றெடுத்தாங்க. அதனால் கர்த்தருடைய கரம் அந்த குழந்தையோடு இருந்தது. அந்த குழந்தை பெரியவனாகும் பொழுது ஒரு மினிஸ்ட்ரி அங்கே இருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் ரூலர் ஆஃப் எஜிப்டாக மாறணும். பார்வோன் அவனை ட்ரை பண்ணி இவனை நெக்ஸ்ட் கிங்காக மாறணும், இவன் கிரேட் கிங்காக மாறணும், எகிப்துக்கே ராஜாவாக மாற வேண்டும் என்று எல்லா ட்ரைனிங் கொடுத்தான். ஆனால் ஆண்டவர் அவனை குறித்து வேற ஒரு ப்ரோக்ராம் வைத்திருக்கிறார். ஆனால் ஒரு தீர்க்கதரிசியாக தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு முதலாம் யாத்திரைக்கு வழி நடத்தும்படியாக ஆண்டவர் அவ்விதமாக ஒரு பிளான் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. இது எகிப்து ராஜாவாக இருந்தால் அவன் அழிஞ்சு போயிருப்பான். அவனை பற்றி தானே ஒரு சரித்திரத்தில் கொஞ்சம் வரலாமே ஒழிய, ஆனால் கர்த்தருக்காக எதையும் செய்திருக்க முடியாது. இன்றைக்கி அந்த பைபிளில் ஆதியாமம், யாத்ராமம், லேவியராகமம், எண்ணாகம், உபாகம் இந்த 5 புத்தகத்தை எழுதும்படியாக மோசஸ் கிரேட் ப்ராப்பர்ட்டாக பைபிளில் இடம் பிடிச்சிருக்கிறான். உலகத்தில் இருக்க எல்லா கிறிஸ்தவங்களும் மோசஸை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எத்தனை வருஷம் இயேசு கிறிஸ்து பிறப்பதுக்கு 1393 வருஷத்துக்கு முன்னால் பிறந்தவன் இன்றைக்கி நான் இங்கே பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். தேவனுடைய கரம் அங்கே இருந்தது. ஹல்லேலூயா. அதே போல் உலகத்தின் மக்கள் அப்படி முன்னேறலாம், இப்படி முன்னேறலாம், அதை சாதிக்கலாம், இதை சாதிக்கலாம், கிண்ண சாதனை பண்ணலாம் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கலாம். எல்லாமே அழிஞ்சு போகும். ஆனால் ஆண்டவர் நமக்கு அழியாத நாமத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதோ நம்ம நித்திய ராஜ்யத்தை சுதந்திரத்துக்கூடும். இந்த உலகத்தை 1000 வருஷம் ஆளுகை செய்வோம். இந்த உலகத்தை அழித்து இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஆளுகை செய்வார். அவரோடு கூட நாம் என்றைக்கும் ஆளுகை செய்வோம். நமக்கு மரணம் என்பது கிடையாது. இவ்விதமான ஆண்டவர் இந்த நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். நமக்கு இவ்வளோ பெரிய சிலாக்கியத்தை வைத்திருக்கிறார். நம்ம மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆண்டவர் ஒரு ப்ராஃபட் மூலமாக நமக்கு செய்தியை கொடுத்துருக்கிறார். அந்த மெசேஜில் இவங்க 2 பேரும் இப்போ கன்செப்ஷன் ஆகி ஆண்டவர் இங்கே குழந்தையை கொடுத்துருக்கிறார். இதோ கர்ப்பத்தின் கனியை கொடுத்துருக்கிறார். அந்த குழந்தையை பற்றி தானே இதோ ப்ரோக்ராம் எல்லாவற்றையும் இயேசு அறிந்திருக்கிறார். இவங்க ஒரு முன்குறிக்கப்பட்ட குழந்தையை பெற்று இதோ கர்த்தருக்கு மகிமையாக, சாட்சியாக, ஆசீர்வாதமாக ஜீவிக்கும்படி நம்ம ஜெபிக்க வந்திருக்கிறோம். இப்பொழுது சகோதரி கிறிஸ்டினா அவர்கள் முழங்கால் படியிடும் பொழுது படிக்க முடியலன்னா பரவாயில்ல, உட்காந்துக்கிடலாம். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணோம். இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதி, சௌக்கியமிந்திடும் நான் நம்பி வந்தேனே. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியும், சௌக்கியமிந்திடும் நான் நம்பி வந்தேனே. என்றுமென்றும் மாறிடாத இயேசுவே, ஜீவனிந்தீரள்ளோ அன்பினாள். என்றுமென்றும் மாறிடாத இயேசுவே, ஜீவனிந்தீரள்ளோ அன்பினாள்.
வாக்கு தத்தம் தந்தம்மை சீரப்படுத்தி நின் கிருபையாலே நிறைந்திடுவீரே. திவ்ய வாக்கு தத்தம் தந்தம்மை சீரப்படுத்தி நின் கிருபையாலே நிறைந்திடுவீரே. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியும், சௌக்கியமீந்திடும் நான் நம்பி வந்தேனே. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியும், சௌக்கியமீந்திடும் நான் நம்பி வந்தேனே. எல்லாரும் அருமையான சகோதரி கிருஷ்ணா சரீரத்தை ஆண்டவர் பலப்படுத்தும்படியாக அந்த எபிரேய ஸ்திரீகளை ஆண்டவர் பலப்படுத்தினவர் இந்த சகோதரியை ஆண்டவரை பலப்படுத்தி நல்ல ஸ்ட்ரென்த் அண்ட் ஹெல்த் தந்து ஏற்ற வேளையிலே சுகமான பிரசவத்தை தரும்படியாக தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒரு குழந்தையை தந்து ஆசீர்வதிக்கத்தக்கதாக நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தமே இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே துதிக்கிறோம். இந்த தினத்திலே இந்த ஜெப கூட்டத்தை நடத்த உதவி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேங்க்ஸ்கிவிங்கை நாங்கள் ஏறெடுக்கிறோம். அருமையான சகோதரிக்கு நீர் கர்ப்பத்தின் கனியை கொடுத்ததுக்காக நன்றி இயேசுவே, நன்றி. அந்த லேதியின் குமாரத்தி ஜோசிபத்துக்கு நீ தாமே மோசஸை கொடுத்து ஆசீர்வதித்து கர்த்தாவே இந்த லேதி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் அருமையான ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார்கள். அந்த குழந்தை அழகுள்ள குழந்தையாக இருந்தது. அந்த குழந்தை ஞானமுள்ள குழந்தையாக இருந்தது. அந்த குழந்தையை குறித்து உமக்கு ஒரு திட்டம் இருந்தது. ஆண்டவரே, எத்தனையோ தடைகள் வந்தாலும் நீர் அந்த குழந்தையை பாதுகாத்து அந்த குழந்தையை ஆண்டவரே பெரிய ஸ்தானத்துக்கு நீர் உயர்த்தினீர். ஆசீர்வாதமாக அந்த குழந்தையை மாற்றினீர். அந்த குழந்தை அநேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தாவே, உம்முடைய கரம் நன்மைக்கு ஏதுவாய் இருந்து பாதுகாத்தது. அதே போல சகோதரி கிருஷ்ணாவையும் கர்ப்பத்தின் கனி அந்த குழந்தையை பாதுகாத்து ஆண்டவரே தாயை குழந்தையை பாதுகாத்து ஏற்ற வேளையிலே ஆண்டவரே அந்த குழந்தையை தாயை விட்டு தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிப்படத்தக்கதாக ஆண்டவரே பாதுகாத்து ஆண்டவரே நீர் தாம் இந்த குழந்தையை ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஏதோ ஆண்டவரே எரேமியாவை தாயின் கர்ப்பத்திலே இருக்கும் பொழுதே தெரிந்து கொண்ட தேவன் கர்த்தாவே, இந்த குழந்தையை நீ தெரிந்து கொண்டிருக்கிறீர், ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சகோதரிக்கு நல்ல ஹெல்த் தர வேண்டும், நல்ல ஸ்ட்ரென்த் தர வேண்டும், நார்மல் டெலிவரியை தர வேண்டும். கர்த்தாவே, நீர் தாமே அவிதமாக செய்ய போறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும். உம்முடைய பலத்த கருத்தில் ஒப்படைக்கிறோம். உம்முடைய சட்டைகளின் மறைவிலே ஒப்பு கொடுக்கிறோம். தாயை குழந்தையை நீர் பாதுகாத்து கொள்ளும். நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்த, நன்றி செலுத்த நல்ல ஆண்டவரே தருணத்தை தருவீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையை இன்னும் அதிகமாக நீர் ஆசீர்வதிப்பீராக, உயர்த்துவீராக. ஆண்டவரே நல்ல ஸ்தானத்துக்கு உயர்த்தும். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தின் கீழே ஒப்படைக்கிறோம். உம்முடைய ரத்தத்தின் கீழே ஒப்படைக்கிறோம். ஆசீர்வதியும். தேங்க்யூ ஜீசஸ். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அதிக ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் நீர் பலன் அளிப்பீராக. உம்முடைய கர நன்மைக்கு ஏதுவாயிருந்து வழி நடத்தும். எங்களை முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் கிருபையாயிரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே We'll give all the glory to Jesus and tell of His love, His wonderful love. We'll give all the glory to Jesus and tell of His wonderful love. மகிமையாவும் அவருக்கே, கிறிஸ்துவுக்கே செலுத்துவோமே. மகிமையாவும் அவருக்கே, என்றென்றும் அவருக்கே. உம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ஆசீர்வாதம் வழி நடத்தணும். நாம் அனைவரோடு கூட விசேஷமாக சகோதரி கிறிஸ்டினா மீசாவையோடு கூட இன்று என்று சதாகாலம் இருப்பதாக. ஆமென். சகோதரி மீசாவில் வந்து ஒரு வார்த்தை சொல்வார். ஆல்பேக்கெட் எல்லாம் வந்து கத்தவங்க வந்து சொல்லிட்டு வந்து வந்ததுக்காக நன்றி சொல்லிட்டு வந்து எல்லாம் சாப்பிட்டு பிரியமானவர்களே, அருமையான சகோதரர்
மிஷாயல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது வந்திருக்கிற நம் அனைவருக்கும் அவர்கள் ஆகாரத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார்கள். நம் அனைவரும் காத்திருந்து திருப்தியோடு புசித்து அருமையான மகளை வாழ்த்தி ஆசீர்வதித்து சமாதானத்தோடு கூட செல்லுபடியாய் உங்கள் அனைவரையும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.